ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். மேலும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபருக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புத்வேகத்தை கொடுக்குங்கிற வேண்டுகோள் வச்சுட்டு தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேண்டுகோள் வச்சுட்டு போகிறேன். இந்த விசாரணை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எடுத்து போடுறோம். அதிலும் குறிப்பிட்ட தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுடைய பேரை கட்டாலே சமீபமாக சில ஆட்களுக்கு கலந்து அடுத்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஆளும் தமிழ்நாட்டு அரசுக்கு சில இழுக்குகளையும் சில வேதனைகளையும் உண்டாக்கியிருக்கு. இதை காவல்துறை கை வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு ஆய்வு பண்ணணுங்கிறத ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை போடுறதுனால நம்ம எந்த ஒரு யாருக்கு எதிரானவும் கிடையாது. நாட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை எடுத்து போடுறோம். தயவுசெய்து இந்த இதுக்காக நம்ம சேனல் மேலே யாரும் பாஞ்சிக்கிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு வீடியோ கூட போகிறேன். கடந்த ஒரு 4-5 நாட்களாக இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு புதகம் போயிட்டுருக்கு. என்ன விஷயங்களை சொல்கிறேன். சென்ற மாதம் இறுதியில் 26ஆம் தேதி இரவு ஒரு நிகழ்வு என்னென்னா, சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், திருபுவனம் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு பார்க்கிங்கில் நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு கொலை அந்த நபர் காவலாளியை பிடிச்சி 26ஆம் தேதி இரவு பிடிச்சி 26ஆம் தேதி விடிய காலில் அவங்க இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு போனதாக அவங்க கூடிய ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடாம 27ஆம் தேதி வாக்கில் அதாவது சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அந்த அவளை வீட்டில் பிடிச்சி வச்சு சில சித்திரவதைகளை உண்டாக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய இடத்துல இந்த காவல்துறை இருக்கிறதாக சில தகவல்கள் வருது. அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அந்த காவலாளி இருக்கக்கூடிய அந்த அஜித்குமார் சனிக்கிழமை ஒரு நொண்டி வந்ததாகவும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு. என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் பார்த்திங்கன்னா, அவருடைய உடற்குழாய்கள் திங்கட்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை இரவு 1 கொடுத்து 1ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவருடைய உடல் பெறப்பட்டு இது எப்படின்னா 2ஆம் தேதி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சார்பாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துறை அமைச்சர் போய் மன்னிப்பு கேட்டு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு வீடியோலாம் வந்துச்சு. இதுதான் நடந்த ஃபேக்ட். இப்போ சமீப காலமாக 3ஆம் தேதி, அதாவது நம்மளோட அமைச்சர் போய் பார்க்குறது 2ஆம் தேதி இரவு போய் பார்க்குறாங்க. அந்த பையன் இறந்தது பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நைட்டு 29ஆம் தேதி அதிகாலை இறந்துட்டாங்க. ஆனால் 27ஆம் தேதி வாக்கில் அந்த பையனை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதி அதிகாலை இந்த பையனை ஒரு இடத்துல அழைச்சிட்டு போகிறதாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க. 28ஆம் தேதி நைட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு ஆஸ்பத்திரி சாதகராக அந்த இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க. 29ஆம் தேதி இறந்துட்டதாக தகவல் வந்திருக்கு. இவர் சாவில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பிரச்சனை பண்ணாலும் அந்த ஊரினுடைய மக்கள் பிரச்சனை பண்ணால் இதை இப்போ இங்கே இருக்க போனால் இதை மதுரையில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போய் இவங்களை இது பண்ணிவிட்டு இப்போ புறக்குழாய் பண்ணி 1ஆம் தேதி, அதாவது 31ஆம் தேதி இரவு இதை கொடுத்து 1ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த உடலை வாங்கிக்கிட்டு இப்போ அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி இரவு அந்த பையன் முதலமைச்சர் சார்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சருக்கு அந்த மாவட்டத்தின் அமைச்சர் இருக்கக்கூடிய பெரியக்கிழமை நேரடியாக போய் அந்த வீட்டில் போய் பேசி நம்மளோட முதலமைச்சர் காவல்துறை நான் எதிர்பார்த்த தகவல் நடந்து போச்சு, இதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மறக்கணும். மீண்டும் அன்று இரவே ஆவின் இருக்கக்கூடிய அவங்களோட தம்பிக்கு விடப்பட்டு கொடுத்ததாகவும் மேலும் அந்த இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்ததாக தகவல் வந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம், வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை காலையில் மதியம் ஒரு 11 மணியை போல்
இந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு வீடியோவோட பேசியிருக்காங்க. அது எப்போன்னா புதன்கிழமை இரவு பேசி அவங்க துணியில் வாயை கட்டிக்கிட்டு அதை முகத்தை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி சில விஷயங்களை பேசி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஆனால் விசாரித்து பார்த்தபோது அந்த நகையை எதுக்கு இவங்க வந்து ஸ்கேன் சென்டர் போயிட்டு கட்டியிருக்காங்க. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து 500 பார்க்கிங்கில் இவ்வளோ பிரச்சனை போய் யாருங்க ஈகோ பிரச்சனை இவருக்குள்ளேயே உண்டாக்கி அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் பொருட்படுத்துக்கிறான்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட நபர் வந்து தலைமுறைக்கு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இதுவே நடந்த விஷயம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 3ஆம் தேதி அதிகாரி இவங்க வந்து 3ஆம் தேதி பற்றியும் ஒரு 11 மணியே போல் இவங்க வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட இடத்துல நகரில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி நகரத்தில் இவங்கள வந்து மறைச்சி வச்சு அமுதசபின்னு இருக்கக்கூடிய ஊரில் ஒரு கடையில் மறைச்சி வச்சு இவங்கக்கிட்ட 11 மணிலேருந்து 2 மணி வரையும் அந்த கடையில் மறைச்சி வச்சதாகவும் மேலும் வந்து அங்கே இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் நாங்கள் வந்து அனுப்பி வைக்க சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே 2:30 மேலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இதை வந்து ஒரு பெரிய இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் வந்து சம்மந்தப்பட்ட துறை போயிருந்தாலும் இவங்க வந்து உதவத்தை சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்கு. ஸோ இந்த நபர் யார் என்னங்கிறது தெரியல, இதுவரையும் தெரியல. ரெண்டாவது முதலமைச்சருடைய தனிப்பிரிவத்திலேருந்து சில விஷயங்கள்லாம் போனதாக சில தகவல்கள் வந்திருக்கு. அது உண்மை பண்ணக்கூட. ஆனால் தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி சொல்லி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய ஆட்கள் தனிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை புகஞ்சிக்கிட்டு இருக்குது. இதனால் பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ணுறது சில கட்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களால அதோட கட்சிகள் இது பண்ணல. ஆனால் அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதனுடைய சிபிஐ விசாரணை மத்திய உத்தரவிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த நிகிதா இவங்க வந்து கடந்த 2010ஆம் ஆண்டுலேருந்து சில முறைகேடுகள் வந்து தொடர்கதியாக இருந்து பணங்கள் வாங்கி சில விஷயங்கள் பணத்தை வேலை வாங்கி தரப்பி பணம் வாங்கி மோசடி போனதாக சில குற்றச்சாட்டுகள் வந்து 2012ஆம் ஆண்டு அரசாங்கம் மாறிடுச்சு. அதனால் இந்த பணம் சொன்னால் ஆனாலும் தொடர்ந்து செக் அதற்கப்புறமா அவங்க சில விஷயங்கள்லாம் போனாங்க. இதுவரைக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி 2-3 பேர் இருந்தால் இது இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னென்னா இந்த சம்மந்தப்பட்ட நிகிதா வந்து செக்கு மோசடிலாம் பண்ணியிருக்காங்க. அது எப்போனா 2015-16ஆம் ஆண்டு கடந்தா. அதுவும் குறிப்பிட்ட இந்த 14ஆம் ஆண்டு பணமதிப்பு விழாவுக்கு அப்புறமாக சில செக் மோசடி அரங்கேற்றிருக்காங்க. 2015 மேலே சில செக் மோசடி வசதி இருந்தாலும் 2014ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவு செக் மோசடியில் மாட்டியிருக்காங்க. 2-3 வழக்குகள் மொபைலில் இருக்குது. 2014 அதாவது ஒட்டுமொத்த நாடே வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஆண்டு மட்டும் எப்படி ஊருக்கு பணம் வருதோ அதனால் செக்கு மோசடி பண்ணி சில வழக்குகளை பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல்கள் இருக்குது. ஸோ இது வந்து 2015 மற்றும் 16 மற்றும் 17 இந்த 3 காலகட்டங்களில் நிகிதா மேலே இருக்கக்கூடிய வழக்குகள். சரி, இந்த விஷயம் தான் அப்படின்னா கொரோனா டயத்தில் அம்மனை சில விஷயங்கள்லாம் கைவரிசை காட்டியிருக்காங்க. கைவரிசை காட்டி 2022 அப்புறமா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2022 அப்புறமா இவங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்திங்கன்னா வேறு மாரி ஏன்னா திரும்பவும் திமுக அரசாங்கம் வந்துட்டு அதனால் நான் வந்து தெரிஞ்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஆளுங்கட்சியில் துணைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டம் போட்டாங்க. என்ன அதாவது இவங்களோட நடவடிக்கைகள் மாறலை. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய மோசடிகள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி போயிருக்கு. 2022ஆம் ஆண்டு அப்புறமா இவங்களோட நடவடிக்கை சமீப காலமாக இவங்களோட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தால் ஒரு சில இடத்துல இவங்களோட வர்க்கர் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கடுமையான விஷயம். அதில் ஒரு விஷயமாக தான் இந்த 2017ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடந்த சென்ற வாரம் வியாழக்கிழமை நடந்த ஒரு நிகழ்வு திருபுவனத்தில். ஸோ கடந்த இவங்களோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா 2009 முதல் இவங்களோட நடவடிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே சில வழக்குகள்லாம் இருந்து இன்னும் தாமதப்படுத்தியிருக்காங்க. அதில் நிறைய சில இவங்க வந்து தொடர்ந்து தலைமைச் செயலம் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமா சில தகவல் இவங்களோட ஈகோனால சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இது விரைமடிக்க முடியாத ஒரு உயிரோடே போயிருக்கு. ஸோ இந்த நிகிதாவை இதுவரையும் அரசாங்கம் கை வைக்காமல் தப்ப விட்டுருக்காங்க.
ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதாவது காவல்துறை சிறப்பாக இவங்க வந்து தலைமுறை ஆகிட்டாங்கன்னு சொல்லி கேஸை முடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் சில ஆட்களுடைய இது வந்து என்னென்னா இந்த கேஸை மூட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்தமாரி சம்பவம் வந்திருக்கு. இதை வந்து ஊடகம் எடுத்து வெளில போட்டிருக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து மறுத்திருக்கோம். அவங்க வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆட்கள் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் யார் சொல்லி விட்டீங்க என்ன சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் அதோட சம்மந்தப்பட்ட அந்த ஊழல் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சொல்லி அவங்க சொல்லி தான் விட்டோம்னு சொன்னால் நான் சொல்கிறோங்க அப்படின்னு. ஏங்க அவங்க விட்டுட்டீங்க, கையில் கிடச்ச நபரே விட்டாச்சு, இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கிற ஒரு கேள்வி வந்து வருது இருக்குது. ஸோ இந்த ஓட்டைகள் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஓட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டைனோசரே போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்குன்னா யாருடைய தலையீடு இருக்குங்கிறது தெரியல. இது என்ன விஷயங்கள்னா இந்த விஷயத்தை இதோட ஊட்டி மூடி இந்த விஷயத்தை அப்படியே கமுக்கிறதுக்கு சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறதாக இருக்கக்கூடிய ஊடகம் செய்திருக்கு. சரி, இந்த விஷயந்தான் அப்படி இருக்குன்னா அடுத்த நிகழ்வு அடுத்த துறை சார்ந்த சில தகவல்களை பார்ப்போம். ஏன்னா காவல்துறை இந்த வந்து நம்மளுடைய பொதுமக்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை வெளியே பயிரை முடிஞ்சிருக்கு. சரி, இது அடுத்த துறை பார்த்திங்கன்னா மின்சாரம். இந்த மின்சாரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா புகார் இருந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த சில மிரட்டல் இந்த உருட்டலாம் பண்ணிக்கிட்டு சில ஆட்களை படிக்கி பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீப காலமாக 1.5 வருடத்துக்கு முன்பு மின்னகம் என்ற ஒரு புகார் வந்து அமல்படுத்துகிறாங்க. 94 1984 994 984 மின்னகம் தனியாக ஒரு துறை அங்கே மின்சாரத்துறையை போட்டு தலைமைச் செயலகத்தில் மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளர் சேவை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பக்கம் உடனே எல்லாம் என்ன ஃபீஸ் கழிச்சா இந்த எல்லாமே கார்டு சைடு எல்லாமே அந்த 94 984 பண்ணும்போது அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. லோக்கல் இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க ஃபோர்மன் அந்த இருக்கக்கூடிய ஏஇ ஜேஇ ஏஇ ஏஇஇ அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்பாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்பாங்க, மற்றும் ஜூனியர் இன்ஜினியர்பாங்க. இவங்களுடைய பவர் அதாவது தன்னுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் பதிச்சு இந்த மின்னகத்தில் கொடுத்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய மின்னகத்துலேருந்து சில ஆட்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆற்றி கொண்டு வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள்னா சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல சில நடவடிக்கை எடுமோன்னு எந்த அதாவது தான் அது எப்படி சொல்ல முடியாது, மின்சார வாரியத்தில் நேரடி சம்மந்தப்பட்ட ஆட்கள் மின் வாரியத்தில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஆனால் ஒப்பந்த அடிப்பில் தான் வேலை போய்ட்டுருக்கு சில இடத்துல. அதில் ஒரு துறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னகத்தில் இருக்கக்கூடிய சில துறைகள் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஊரினுடைய இதில் வந்து சில முட்டாள் மூலம். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ நேரத்தை வரையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சார் நான் 1 மணி நேரத்தை நான் பேசிட்டு கண்டிப்பாக நான் 1 மணி நேரம். இப்போ அவங்க தொடர்புற மாதிரி ஏஇக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏஇ நீ சொல்லி நான் ஏன் பண்ணுறேன், ஏன்னா இது ஏன் ஊரில் நான் ராஜா அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எல்லா பவரையும் அங்கே கொடுத்தோன்னா மின்னகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை யார் மேலே காமிக்கிறதுனா அவங்க இருக்கக்கூடிய பவரை வந்து எங்கே காமிக்கிறாங்கன்னா அந்த ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே தான் காமிப்பாங்க. ஏன்னா நேரடியாக மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே காமிச்சாங்கன்னா அவங்களுடைய பவரை காமிக்கிறாங்க. சரி, இந்த ஒப்பந்த வழினா 100க்கு 200க்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே காமிச்சாங்கன்னா அந்த பவர்லாம் கொண்டு வந்து எங்கே மேலே காமிக்கணும், பொதுமக்களாகிய மக்கள் மேலே கொண்டு வந்து திணிக்கிறாங்க, மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ இந்த அழுத்தங்கள்லாம் மின்னகத்துலேயே இங்கேருந்து இங்கே வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே பொதுமக்கள்கிட்ட வருது. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்கள்கிட்டையே, அதாவது புகார் தெரிவித்த ஆட்கள்கிட்டையே சுற்றி அங்கே வந்து அவங்க மிரட்டுறது, தொலைச்சிடுவங்கிறது, யாராங்கிறது அப்படி மிரட்டல் பொருட்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விசாரித்து பார்த்தா ஒப்பந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய ஆட்களுடைய பண்ணக்கூடிய தப்புக்கு மின்னகத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கக்கூடிய அழுத்தங்களை வந்து துறை சார்ந்த ரீதியாக போடும்போது அவங்களோட அழுத்தம் வந்துட்டு அந்தமாரி ஆக்கிரமிப்பாங்க. பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் சம்மந்தப்பட்ட துறை. ரெண்டாவது, துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கும்போது துறை சார்ந்த ஆட்களை மட்டும்தான் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தக்கூடிய
சம்பந்தப்பட்ட பொதுமக்களையும் கூப்பிட்டு நீ ஏன் ஆவணுங்கிறாங்க. அவங்க வந்து என்ன புகார் தெரிவித்தாங்கன்னா என்ன புகார் தெரிவித்தாங்க, ஃபஸ்ட்டு என்ன புகாருங்க, இந்த ஆய்வுக் கூட்டம் மாத ஆய்வுக் கூட்டம்னு சொல்லி குறைநிலை கூட்டம் போட்டிங்கன்னா அது என்ன விஷயங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா மின் வேலி திரட்டு இதை தடுக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, மின்சாரம் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க, போய் பூட்டி கிடந்த வீட்டில் வந்திருக்கு, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த குறைதீர் நாள் கொண்டு வந்தது. ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமை அல்லது 2ஆம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய இதை நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்கள் மேலே சில நடவடிக்கை சொல்லி பொதுமக்களையும் கூப்பிடுறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு. ரெண்டாவது, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போடக்கூடிய சில தகவல்கள், ஏன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு சில அடுத்த காலம் வந்ததுனால இந்த ஆட்களையும் கூட்டி விசாரிப்போமே அப்படின்னு உங்களுக்கு தனிச்சையாக அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு தெரியலை. இது மிகப்பெரிய அளவு கேள்வி. துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கும்போது துறை சார்ந்த ஆட்கள் மேலே தப்பு பண்ணாங்கன்னா அவன் தெரியும், வேலையை எடுத்து பிடிக்கான வேலையை தூக்கிட்டு போகணும், அவனை நீங்கள் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு என்ன தான். அவன் வந்து மின்சாரத்துறையிலேருந்து நேரடியாக போடக்கூடிய ஆட்கள் கிடையாது, ஒப்பந்த அடிப்படை வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். பிடிக்கிறான வேலையை எடுத்துக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த என்ன பிரச்சனை தெரியாது. இது 6 அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய சில தப்புகள் வந்து இந்தமாரி சில ஆட்கள் பண்ண தப்பு பொதுமக்களையும் மேலும் பயன்படுத்துகிறது. சமீபத்தில் ஒவ்வொரு சில நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் இந்த துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கும்போது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கோ இல்லை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்டபோது ஒரு புகார் போவேன், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இது சில ஊர்கள் நடந்திருக்கு, இன்னும் ஒரு சிலர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் நடக்க இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது 2வது துறை. 3வது துறை பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான துறை பார்த்தா போக்குவரத்து, பொது போக்குவரத்து. இந்த பொது போக்குவரத்து இருக்கக்கூடிய பேருந்துகள் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் அங்கொன்றும் இன்னும் நின்றுட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ மின்சாரத்தை பேருந்துகளும் கொண்டு போய் அங்கொன்றும் இன்னும் முன்னது தொடர்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. இது தீர்க்கப்படாத ஒரு விஷயம். ரெண்டாவது, அங்கே அவங்க கூடியக்கூடிய பணியாளர்கள் சொல்லக்கூடிய தப்பு என்னென்னா, தனியார்கள் பண்ணக்கூடிய குறைகள் என்னென்னா, ஆட்கள் எடுக்காமல் இருக்கிற ஆட்களை வச்சு வேலை வாங்கி அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு காலையில் 8 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ இல்லை மதியம் 12 மணிக்கோன்னா மறுநாள் காலையில் 11 மணிக்கு அவங்க இறங்கணும். இதுதான் டியூட்டி, இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய இது. ஸோ 8 மணி நேரம் வந்தனா ஒரு 6 மணி நேரம், 8 16 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அந்த சில நைட் நேரத்தில் அவங்க வந்து சம்மந்தப்பட்ட வேலை எடுத்தாங்க. அந்த இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் தொகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிமனையில் அவங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சு அவங்க அடுத்த வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க. இதுதான் நடைமுறைச்சுது. ஆனால் சமீப காலமாக அவங்களுக்கு வந்து 14 மணி நேரம் வேலை பார்க்காம அவனை வந்து 24 மணி 28 மணி நேரம், 36 மணி நேரம், 48 மணி நேரம், 52 மணி நேரம், 72 மணி நேரம், 100 மணி நேரம், 150 மணி நேரம்னு போட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருநகரம், அந்த பெருநகரத்தில் இன்னொரு பெருநகரத்தில் இருக்கக்கூடிய ரூட்டில் போட்டு அவனை ஓட வச்சு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணோம் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி டப்பா வண்டியை கொடுத்து அவனுக்கு கலெக்ஷன் கெட்டு அவங்க செய்யக்கூடிய படிகளையும் கரெக்டாக விஷயம் பண்ணாமல் அதே இடத்துக்கு செயல்படுத்தி அடிச்சது இந்த விஷயம்லாம் பண்ண பொதுமக்கள்கிட்ட தான் அந்த விஷயம்லாம் வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் கடுமை காமிக்கிறது தான். ரெண்டாவது, ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி சில விஷயங்களை அரசாங்கம் பண்ணும்போது அதை நிறுத்தாமல் சில இடத்துல போகிறது, பீக் ஹவர்ஸை ஓட வைக்கிறது, இந்த தகவல்கள்லாம் பொது போக்குவரத்தில் நடந்துகிட்டு அரசாங்கம் ஒரு செயல்திட்டம் போடுறது எதுக்குன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து போடுது. மக்களுக்கு இதனால் நம்மளும் நினைக்குமா அந்த இடத்துல அவங்க வந்து பொதுமக்களாகிய அந்த பேருந்துகள் பெண்களை ஏற விடாமல் கூட சொல்கிறது, லோக்கலில் ஏற விடாமல் பண்ணுறது, நிற்க வச்சு பண்ணுறது, பணம் வாங்கிட்டு ஃப்ரீ சர்வீஸ் தான் போடுறது, அவங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்த போனது, அமைச்சர்கள் வச்சு சில விஷயங்களை பண்ணது, இதெல்லாம் எதிர்ப்பு எடுத்துக்காட்டு தான் இந்த 3 துறையும் சண்டை செய்கிற காரணம். ஸோ இதை வந்து அரசாங்கம் உடனே தலையிட்டு இந்த 3 துறை, காவல்துறை, மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை, இந்த 3 துறையும் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கணுங்கிற கோரிக்கையை வைக்கிறேன். ரெண்டாவது, அடுத்த துறையை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை. இது வந்து மிக அளவுக்கு வந்து புதுமையான ஒரு தன்மையான துறையாக இருந்தது. சமீப காலமாக இங்கேயும் சில ஊழல் பிரச்சாரம் இருக்கிறதாக தகவல்கள் இருக்குது. இதை சம்மந்தப்பட்ட 6 அரசாங்கங்கள் கையெழுத்துக்கணும்.
மாற்றணும்னு சொல்லக்கூடாது. மாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. தும்முடா பதில் சொல்லக்கூடிய இடத்துல பதில் இருக்காங்க. இது மருத்துவத்துறையிலேருந்து இருக்கக்கூடியது. 2வது உபகரணங்கள் வாங்கும்போது சில முறைகள் நடக்குது. அதெல்லாம் யார் காரணங்கிறது கடையெடுக்கணும். கடைசியாக ஒரு துறை இருக்குது, கல்வித்துறை. சமீப காலமாக கல்வித்துறையில் மிகப்பெரிய பொது புரட்சி பண்ணணும்னு சொல்லி ஒன்றிய அரசு சில விஷயங்கள் கையெழுக்கும்போது அதர் சில விஷயங்கள்லாம் தமிழ்நாடுடைய அரசு இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா முற்போக்குத்தனமான விஷயம்லாம் இருக்குது. பிற்போக்குத்தனமாக கொண்டு இருக்குது. நாங்கள் முற்போக்கு விஷயம் பண்ணும்போது பிற்போக்குத்தனமான விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு நிறுத்தி வச்சா அவங்க என்ன பிரச்சனை இடர்பாடு பண்ண முடியுமோ அந்த பிரச்சனைலாம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்குமோ அதெல்லாம் விஷயம் தடுக்குதுங்க. ஸோ இந்த திட்டங்கள் அவங்க இருக்கக்கூடிய அதாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா அவங்க ஊதிய முரண்பாடுகள் களைகிறதுக்கு இது குழு அமைச்சு இதுவரையும் அதுக்கான அறிக்கை தாக்கல் பண்ணாமல் இருக்காங்க. அதே யார் கண்ட்ரோல் இருக்குங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். 2வது பள்ளி கல்வி மற்றும் உயர்நிலை கல்வியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள். ஒப்பந்த அடிப்படையில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு முறையானவர்களுக்கு சம்பளம் போடணுன்னது. உயர்கல்வியில் நிகழக்கூடிய அந்த புதுமைப்பெண் போன்ற தமிழ் புதவன் போன்ற இருக்கிற முறையான திட்டங்கள் போய் சேர்றதுக்கான ஆய்வு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் கண்காணிக்கிற இடத்துல இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா முதியோர் பென்ஷனுக்கு முறையான நாட்கள் போடணும் குறைச்சாட்டு இதை ஆய்வு பண்ணணும். 2வது இங்கே இந்த இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்குது. 2வது பழைய ஓய்வு திட்டத்துக்கு குறைவு அதுக்கான அறிக்கை இன்னும் போயிட்டுருக்கு. சம்பள மோசம் தாக்கல் பண்ண சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கு. அதையும் கைவிடணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 2வது அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பணியில் தேர்தல் போடணும். ஏன்னா நான் ஒரு வருஷம் கண்டிப்பாக தேர்தல் தமிழ்நாடு அரசு 2024 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இந்தமாரி விஷயம் கையெடுக்கும் போது இன்னும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இது யார் எதிர்பட்டுருக்காங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதையும் அரசாங்கம் அது உறுதிப்படுத்திக்கணும். 2வது போடக்கூடிய திட்டங்கள்லாம் போய் மக்களுக்கு சேரக்கூடிய இடத்துல போடுறீங்களா அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறதுக்கு அரசாங்கம் முதலமைச்சர் சொல்லி விஷயம் போயிட்டுருக்கு. அதில் ஒரு விஷயமாக தான் ஜமாபந்தியில் எத்தனை தீர்வுகள் நடந்திருக்கு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு துறை சார்ந்த நிலைகள் இருக்காங்க. ஆனால் அங்கே துறை சார்ந்த இருக்காங்க என்னன்னா சும்மா ஆளை மட்டும் போடுறாங்க. அங்கே தீர்வு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. எங்கே ஒரு பிரச்சனை ஒரு ஜமாபந்தியில் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கழிச்சா ஒரு 2000 3000 குறைச்சா 5000 வரைக்கும் போகுதுங்க. அதெல்லாம் தீர்வு பண்ணி நாங்கள் எப்படிங்க புதுன்னு சொல்லிட்டு ஒரு குறைகள் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கரையிறது மாரி விஷயங்கள் பண்ணணும். சரி, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்கேன். இதை அரசாங்கம் கண்டனம். 2வது இந்த சம்மந்தப்பட்ட நிக்கிதாவை உடனடியாக கைது பண்ணி நடந்த நிகழ்வுக்கு அவர் மேலே சில நடவடிக்கை எடுத்து அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையில் இனி இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தால் நம்மளுக்கும் அந்த விஷயம் வரணும்னு சொல்லி இருக்குது. 2வது இவர் ஒரு கொள்கை ரீதியான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் ஒரு சில அரசாங்கங்கள் ஒரு சில கட்சிகள் இருக்குது. இந்த கட்சியோட கொள்கைக்கு சித்தாந்தமாக சில இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்களோட தொடர்புடையதாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதாக சில தகவல்கள் இருக்குது. இதையும் அரசாங்கம் முறையாக கண்காணித்து இந்தமாரி ஆட்கள் களையெடுத்தாவே போதுங்க. 2வது இந்த நடவடிக்கைகள் ஒரு விஷயமாக தான் இந்த நிக்கிதாவை 2008 முதல் இவருடைய நடவடிக்கை இருக்குன்னா அப்பா அவருடைய நடவடிக்கை. 2வது இந்த நிக்கிதாவுக்கு கடந்த 2019 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஒரு அமைச்சர் ஒரு முக்கியமான பிரமுகரோட கல்யாணமாகி அடுத்த 3 நாட்களோட இவருடைய பேர்பம் காமிச்சு விளைகிறதாக ஒரு தகவல் இருக்குது. இதையும் கண்காணிக்கிற இடத்துல அரசாங்கம் இருக்குது. ஸோ அரசாங்கத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. மாமாவோட பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா அரசாங்கத்தை சொல்லக்கூடாத விஷயத்த அந்த அளவுக்கு கவனப்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிற இதை இல்லை. முதல்ல இந்த நிக்கிதாவை அரசு கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு விதிமுடிக்கிறாங்க. ஏன்னா நிக்கிதாவோட இன்றைக்கி ஒரு உயிர் மட்டும் போன ஆட்சிக்கே கலங்கத்தை ஏற்படுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை அரசாங்கம் உடனே முதலமைச்சர் தலையிட்டு இந்த விஷயத்தில் இந்த நிக்கிதாவை கைது பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனைக்கு இனியும் இந்தமாரி ஆட்கள் பண்ணாமல் புதுசாக விஷயங்கள் மதத்தையோ இல்லை வேறு ஈகோவோ வேறு ஆன்மீகத்தையோ கெடுத்து விஷயத்தை பண்ணும் போது என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தோ அதை விட கொடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா
இனி இந்தமாரி நடவடிக்கை இருக்காது. 2வது லாக்அப் இடத்துக்கு இந்த லாக்அப் கஸ்டடியில் காவல்துறை பொறுப்பில் இறந்து கிடக்கக்கூடிய நேரங்களை ஒரு ஆய்வு பண்ணி முதலமைச்சர் இனியும் இந்த கஸ்டோடியல் லாக்அப் டெத் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட முதலமைச்சர் ஆய்வனம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறாங்க.